ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு கலர்ஃபுல்லான பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு பீட்ரூட்டும் கேரட்டும் தேவை. எனக்கு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் பொடியாக நறுக்கி அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட் அதையும் பொடியாக நறுக்கி அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி அதை ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சுக்கலாம். 2 பிளேட் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் 1 கப் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் ரவை, கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்து பீட்ரூட் ஜூஸ் ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இன்னொரு பிளேட்டில் அதே மாதிரி 1 கப் கோதுமை மாவு, உப்பு, 1 ஸ்பூன் ரவை, நெய், கேரட் ஜூஸ் ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். லைட்டாக மேலே நெய் தடவிட்டு இதை ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். இப்போது ரவுண்ட் ஷேப்பை எப்பயும் நம்ம பூரி ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஆர்டின் ஷேப் மோல்டு இருந்ததுன்னா நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயே போட்டுக்கோங்க. எல்லா பொடியும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரியை அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். பூரி போட்டவுடனே அப்போ தான் நல்லா எலும்பி வரும். இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா எலும்பி வரும். இப்போது நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பூரி நல்லா புசு புசுன்னு எழும்பி வந்திருக்கு. இதில் எந்த கலரும் நம்ம சேர்க்கல, நேச்சுரலாகவே அந்த காயோட கலரு இவ்வளோ அழகாக வந்திருக்கு. பீட்ரூட் கேரட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் பூரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போது கேரட் பூரியும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானது இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா வரும், எழும்பி வரும் பூரி. லைட்டாக அப்படி அமுக்கி விடுங்க. இதையும் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்த்தியான பூரியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.